ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இராணுவ அடக்குமுறை கொள்கையால் சிங்கள தேசம் தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்கிறதே தவிர தமிழினத்தின் சுதந்திர எழுச்சியை அதனால் அழித்துவிட முடியாது. இந்த உண்மையை சிங்கள பேரினவாதம் என்றோ ஒரு நாள் உணர்ந்தே தீரும். தாத்தா, அன்னைக்கு அதிகார வர்க்க சிங்கத்தோட கதையை சொன்னீங்கல்ல, அந்த கதையில புலி தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தாத்தா? ஏன் நம்ம அரசாங்கம் அந்த புலி தலைவருக்கு துரோகம் பண்ணுச்சு தாத்தா? புலிகளை எல்லாம் அழிச்சிட்டோங்கிற கர்வத்தில் இருந்த சிங்கங்களும் சிங்கத்தை தலைமையேற்ற சிங்க அரசுகளும் புலிகளோட நிலத்தையும் வளத்தையும் வரலாற்றையும் தனக்குன்னு எடுத்துக்க ஆசைப்பட்ட புலியின மக்களான தமிழர்கள் மீதான தமிழ்மொழி மீதும் பல்வேறு விதமான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கற்பழிப்புகளையும் கொலைகளையும் கொடூரங்களையும் கொடுமைகளையும் பல வன்முறைகளை காவல்துறையினரை வச்சோம், இராணுவத்தினரை வச்சோம், இனவெறி குண்டர்களை வச்சோம் கட்டவிழ்த்து விட்டது சிங்கங்களும் சிங்கத்தை தலைமையேற்ற சிங்கள அரசுகளும். அதே வேளையில தமிழர்களின் தாய் நிலமான தமிழ்நாட்டை சுற்றி இருந்த அன்னைக்கு வரைக்கும் நட்பு மாநிலங்களாக இருந்த ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா சிங்கத்தை தலைமையேற்று கொண்டதால தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான பல்வேறு விதமான துரோக செயல்களை கட்டவிழ்த்து விட்டது. யோ, யார் பேசுறேன்னு தெரியுதா இல்லையா? ஐயா, உங்களுக்கு தெரியாம இருக்குமா ஐயா? ஐயா சொல்லுங்க ஐயா. என் ஒய்ஃப் செத்து 2 மாசம் ஆச்சு. ஐயா, நாங்களும் நாலா பக்கமும் தேடிட்டு தான் ஐயா இருக்கோம். எந்த ஒரு விவரமும் இன்னும் கிடைக்கலங்க ஐயா. விசாரிச்சுட்டு தாங்க ஐயா இருக்கோம். யோ, நீ போலீஸ் வேலை பார்க்க வந்தியா இல்ல மயிரை புடுங்க வந்தியா? எதுக்கு எடுத்தாலும் தெரியல இல்லைங்கிற விசாரிக்கிறேங்கிற. 2 மாசம் ஆச்சு. என் பொண்டாட்டியை என் வீட்டுக்குள்ள வந்து வெட்டி போட்டு போயிருக்கானுங்க. என் புள்ள 4 நாள் ஆளை காணா. எதுக்கு எடுத்தாலும் விசாரிக்கிறேன் தேடுறேன்னு சொல்றதை நிறுத்து. நாளைக்கு காலையில என் புள்ள என் வீட்டுல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் எங்க பேசணுமா பேசுவேன். ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. இந்த சட்டம், அதிகாரம், வேலை எல்லாம் நீங்க கொடுத்தது ஐயா. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் சிறப்பு போலீஸ் ரவியை வந்து பாதுகாப்புக்கு போட்டிருக்கேன் ஐயா. கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா. நாளைக்கு காலையிலக்குள்ள உங்க பையன் உங்க வீட்டுல இருப்பான் ஐயா. அப்போ இந்த நாயோட விசுவாசத்தை நீங்க பாப்பீங்க ஐயா. என்ன மயிரை புடுங்குறீங்களோ தெரியலையா? இப்படி பல்வேறு விதமான துரோகங்களையும் துரோகத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருந்த தமிழர்களும் தமிழ்நாடும் தமிழ் மொழியும் மரணப்பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருந்தது. தமிழ்நாட்டு தமிழர்கள் வீழ்ந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. தன்னோட மொழி சார்ந்த தலைவர்களுக்கெல்லாம் ஜாதியையும் மதத்தையும் பூசின தமிழர்கள் பன்றிக்கொடி கொண்டவர்களோட தத்துவத்தையும் கொள்கையையும் தனக்கானதாக நம்பினாங்க. பஞ்சம் பிழைக்க திருட்டு ரயிலில் வந்தவனையெல்லாம் தலைவன்னு நம்பினாங்க. அவங்க கிட்ட அதிகாரத்தையும் நாட்டையும் கொடுத்தாங்க. அதுவே தாயகம் வீழ்றதுக்கும் தமிழ் மக்கள் வீழ்றதுக்கும் முக்கிய காரணமாக மாறிச்சு. வென்றவனுக்கே எல்லாம் அப்படிங்கிற விதியை சிங்கங்கள் எல்லாம் நம்பிச்சு. விதியை நம்பின சிங்கள அரசுகள் இயற்கையோட விதிமுறைகளை மீறிச்சு. புலி இனமான தமிழர்களை அடிமையாக வைக்கணும் அப்படிங்கிற பேராசைக்காகவும் புலியின் நிலமான தமிழ்நாட்டின் வளத்தையும் வரலாற்றையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற சுயநலத்துக்காகவும் ஆந்திர, கேரள, கர்நாடகா மாதிரியான நிலங்களில் தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு விதமான கலவரங்களை உருவாக்கிச்சு சிங்கங்கள். அமைச்சர் மணி மாதிரியான அரசியல் சிங்கங்கள் அப்போதான் கர்நாடகாவில் காவிரியை வச்சு தமிழர்களுக்கு எதிரான கலவரத்தை உருவாக்கி விட்டுச்சு. அந்த காவேரி கலவரத்தில் தன்னோட பிள்ளையை இழந்த முருகன் அமைச்சர் மணியை சந்திக்க வீட்டுக்கு வந்தான்.
சார் சார் யோ ஏன் கத்திட்டே வர? அவன் வீட்டாண்ட ஒருத்தன் சந்தேகப்படுற மாதிரி வந்தான் சார். பிடிச்சி விசாரிச்சா அவன் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறான் சார். யோ என்னையா சொல்ற? என்னன்னு கேட்டால் நம்ம பையனோட மொபைல் கூட அவன் தான் சார் வச்சுருக்கான். பாருங்க சார். என்னையா சொல்ற? எங்கேயா அவன்? அவனை கூட்டு வாயா. உங்க பையனா சார்? அவ வரமாட்டா சார். தாத்தா முருகன் யாரு? முருகன் பிறப்பால ஒரு அனாதை. இந்த மாதிரிலாம் கேட்டால் அவன் சொல்ல மாட்டான். நம்ம ட்ரீட்மெண்ட் தான் அவனுக்கு சரியாக வரும். அவனுக்குன்னு இருந்தது அவன் புள்ள மட்டும்தான். சொல்றா உண்மையா சொல்றா. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு வாழ்றவனுக்கு கிடைக்கிறது தான் உலகம். சொல்றா பையனங்கடா வச்சிருக்க, உண்மையா சொல்றா. அப்படிப்பட்ட உலகம் ஒரு மனிதனோட அரசியலுக்காகவும் சுயநலத்துக்காகவும் அழிக்கப்படும் போது உண்மையா சொல்றா. யோ என்னையா சொல்ற? எவ்வளவு அடிச்சாலும் உண்மையா சொல்ல மாட்டா சார். சார் என் பிள்ளைய உயிரோடு எரிச்சாங்க சார். உங்க அமைச்சர் மணி அவரோட அரசியல் லாபத்துக்காகவும் அந்த எம்பியோட ஊழலுக்காகவும் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக 2 இன மக்களுக்குள்ள கலவரத்தை உருவாக்கி தெருவில் என் லாரியும் பஸ்ஸையும் எரிச்சு ரத்தம் குடிச்சாங்க சார். உங்க அமைச்சர் மணி ஆளுங்க எரிச்சது ஒரு கண்ணு தெரியாத தம்பதியினர் சார். சரிடா, எம்பியோட பிள்ளைய எங்க மறைச்சு வச்சிருக்க? உனக்கு என்ன வேணும்? அவன் உயிரோட இருக்கும்போதே தோலை உரிச்சு துண்டு துண்டா வெட்டி வாயில்லாத ஜீவனுங்க ரோட்ல நிறைய பசியோட இருந்துச்சு. அதுக்காக உங்க எம்பி பையனை அதுங்களுக்கு விருந்து வச்சுட்டேன் சார். அனாத நாயே சாவுடா, சாவுடா, அனாத நாயே சாவுடா, சாவுடா, சாவுடா. உன்னோட லாரியும் என்னோட பிள்ளையோட உசுறு ஒன்னாடா. சாவுடா நாயே, சாவுடா நாயே, சாவுடா. உனக்கு 15 நாள் டைம் தர்றேன். உன்னால எங்க போக முடியுமோ போய்க்கோ. ஒரு அப்பனா என் கடமையை செய்யணும்ல. யோ இந்த கேஸை நீ எடுக்க கூடாது. இதை நான் பார்த்துக்கிறேன். டேய் சண்முகம், எடுறா வண்டிய, தம்பியை பார்க்க போனோம். எவ்வளோ குடிக்கிறியோ இப்போவே குடிச்சுக்கோ. நீ குடிக்கிற கடைசி பீடி இதுதான். ஏமா காத்திருக்கா சார். நீங்க இப்போ எத்தனை பேருன்னு சொல்ல போறியா இல்லை சாவ போறியா? இருடா சொல்றேன்டா, இருடா, அவசரப்படாதடா. நான் வரேன் சார். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வெளியே தெரிஞ்சிச்சு, நம்ம வேலை போயிடும். நம்ம குடும்பம் குட்டிலாம் நடுத்தெருவுக்கு வந்துடும். என்ன புரிஞ்சுதா? புரியுதுங்க ஐயா. அப்போ ஆக வேண்டிய வேலையை பாருங்க. தாத்தா முருகன் இறந்துட்டாரு, அவ்வளோதான் கதை முடிஞ்சிடுச்சா? முருகன் சொன்ன அப்போ யமன் யார் தாத்தா? இனிமேதாம்மா கதையே ஆரம்பிக்க போகுது. தங்கம், நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன், இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு வாழ்கிறவனுக்கு கிடைக்கிறது தான் உலகம். அப்படிப்பட்ட ஒரு உலகம் எவனோ ஒருத்தனோட சுயநலத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் அழிக்கப்படும் போது போர் வெடிக்கும். தங்கப்புள்ள முருகன் சொன்னான்ல, அவனோட லாரியையும் அது பக்கத்தில் இருந்த பஸ்ஸையும் அந்த பஸ்ஸில் இருந்த கண் பார்வை தெரியாத ஒரு தம்பதியினரையும் எரிச்சிட்டாங்கன்னு. அந்த கண் பார்வை தெரியாத தம்பதியினர் தர்மன் ஒரு குழந்தைய வளர்த்து வந்திருந்தாங்க. அந்த தர்மன் தாம்மா முருகன் சொன்ன யமன். ஆனால் ஒரு கட்டுப்பாட்டை நாங்கள் இயக்கத்துக்குள்ளேயும் அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம். உதாரணமாக எங்களுடைய இயக்க உறுப்பினர்கள் எந்தவித பலையினங்களுக்கும் ஆட்படாதவர்கள். சொல்லப்போனால் இப்போ மது அருந்துவது, புகைத்தல், புகைப்பிடிப்பது, பெண்கள் தொடர்பு, இது போன்ற எந்தவித பலையினங்களும் இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி நீ ஒரு உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கணுமா தங்கம். நம்ம தமிழின மக்கள் மட்டுமல்லாமல் மற்ற இன மக்கள் மேலேயும் பாசத்தையும் அன்பையும் வைத்து நேசித்த ஒரு தலைவனை, தமிழர்களுக்குன்னு தனி முப்படை இராணுவம் அமைத்த ஒரு தலைவனை
மக்களுக்குன்னு உண்மையுமாய் நேர்மையுமாய் ஒழுக்கமுமாய் உருவான ஒரு இராணுவத்தையும் உருவாக்கிய தலைவனையும் நடந்த போரில் நேர்மையாக புலிகளை வீழ்த்த முடியாதுங்கிறத உணர்ந்த சிங்கங்கள் நம்ம அன்பில் குழந்தைகளை கொண்ட கருணாவை பற்றி ஒரு வேகம் வந்திருக்கு. நம்ம பசங்களை எத்தனை பேர் வேணும் கூட்டிகிட்டு போ, எனக்கு கருணா உயிரோட வேணும். புலிகளையும் அதோட தலைவனையும் வீழ்த்த சிங்கங்கள் சூழ்ச்சியையும் துரோகங்களையும் கையில் எடுத்து தான் வீழ்த்தியது. உலகிலேயே மிகப்பெரிய வரலாற்றையும் தொன்மையையும் வைத்துள்ள ஒரு இனம் ஒரு சிங்க கூட்டத்தையோ குடும்பத்தையோ தலைவனாகவோ தலைமையாகவோ ஏற்க விரும்பாது. என்னன்னு பாரு. அதிகார சிங்கங்கள் பயப்படுவது ஒரு மக்களை பார்த்தோ ஒரு தலைவனை பார்த்தோ அல்ல, அந்த பேரின மக்கள் பேசக்கூடிய மொழியை பார்த்தும் அந்த மொழியின மக்கள் வைத்துள்ள வரலாற்றை பார்த்தும் தான். ஒரு நல்ல தலைவனை மனிதனை ஒரு கெட்டவனை அழிக்கும்போது அந்த கெட்டவனை அழிக்க அந்த கெட்டவனை விட வலிமையான கெட்டவனை உருவாக்கி அனுப்பும் இந்த இயற்கை. அப்படி இயற்கையால் உருவாக்கி அனுப்பப்பட்டவன் தான் தமிழ்ச்செல்வன். டேய் வேணாண்டா, டேய் என்ன பண்றீங்கன்னு தெரியுதா? டேய் வேணாண்டா, விட்டுருங்கடா. டேய் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ தமிழ் செல்வன் யாரு? அவன் ஏன் தர்மனுக்கு உதவி செஞ்சான்? சொல்கிறேம்மா தங்கம், சொல்கிறேன். முதல்ல கதையை கேளு. முருகனுக்கு தமிழ்ச்செல்வன் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தான். அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு தர்மனுக்கு ஒரு உதவி செஞ்சான் தமிழ்ச்செல்வன். அந்த உதவிங்கிறது விசுவாசத்தை துரோகம் பண்ண வைக்கிறது முடியாத ஒன்று. அதை முடிச்சு காட்டினான் தமிழ்ச்செல்வன். விசுவாசி சண்முகத்தை அவனோட அமைச்சர் மணிக்கு எதிராக துரோகம் செய்ய வச்சான். அந்த துரோகத்தை வச்சு அமைச்சர் மணியை தர்மனுக்கு பலி கொடுத்தான் தமிழ்ச்செல்வன். தன்னோட அண்ணன் அமைச்சர் மணியை இழந்த குட்டி சிறுத்தை 2 மாசமாக காத்திருந்தான். அப்படி காத்திருந்தவனுக்கு சண்முகம் செஞ்ச துரோகம் தெரிய வந்துச்சு. சண்முகத்தை பழிவாங்க கிளம்பினான் குட்டி சிறுத்தை சண்முகத்தோட வீட்டுக்கு. தன்னோட அப்பா வந்துட்டாருன்னு ஆசையாக ஓடி வந்து கதவை திறந்தது சண்முகத்தோட குழந்தை. குட்டி சிறுத்தையை பார்த்த குழந்தையோட முகம் மாறிப்போச்சு. பிஞ்சி குழந்தைன்னு கூட பார்க்காத குட்டி சிறுத்தை சண்முகத்து மேலே இருந்த கோவத்தில் அந்த குழந்தைய தனித்தனியாக அறுத்து போட்டுட்டான். ஹலோ, நீ எங்கள் அண்ணன் பண்ண துரோகத்துக்கு உன் கருவை அறுத்து போட்டு வச்சிருக்க, வந்து பாருடா. தன்னோட குழந்தைய காப்பாற்ற ஓடி வந்த சண்முகம் தன்னோட குழந்தை இறந்து கிடக்கிறத பார்த்து கடும் கோபம் அடைஞ்சான். பல நாட்களா குட்டி சிறுத்தையை தேடிக்கிட்டு இருந்தான். அப்படி பல நாளா குட்டி சிறுத்தையை தேடிக்கிட்டு இருந்த சண்முகத்துக்கு குட்டி சிறுத்தை தலைமறைவா இருக்கிற செய்தி சிலர் மூலமா கிடைச்சது. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு குட்டி சிறுத்தையை தேடி அவனோட இடத்துக்கு வந்தான் சண்முகம். சண்முகத்தோட குரல் சத்தத்தை கேட்டு பதட்டத்தில் டீ குவளையை கீழே போட்டுட்டு திரும்பி பார்த்த குட்டி சிறுத்தை மரண பயத்தில் ஓட ஆரம்பிச்சான். தன்னோட குழந்தைய கொலை பண்ணின கொலைகாரன் உயிர் பயத்தில் ஓடுறத பார்த்த சண்முகம் கடையில் இருந்த கத்தியை எடுத்துக்கிட்டு கொலை வெறியில் அவனை துரத்த ஆரம்பிச்சான். தாத்தா, நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாதுன்னு. இப்போ என்னன்னா ஒரே கொலைகாரங்களோட கதையா சொல்றீங்க. இவன் அவனை வெட்டுனா, அவன் இவனை வெட்டுனா, ஒரே வன்முறையா இருக்கு. நான்
எப்பவும் சொல்றேன் தங்கம், எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது. ஆனா வன்முறை தான் பாதுகாக்கும். நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், வன்முறைகளுக்கும், புரட்சிகளுக்கும், கிளர்ச்சிகளுக்கும், ஒற்றை சிந்தனைகள் கொண்ட அதிகாரங்களும், அவை சார்ந்த அரசியலும், அவை சார்ந்த சுயநலமும், அது தருகிற சுதந்திரமுமே காரணம். பக்கத்து நாட்டு அமைப்பு நம்ம மக்கள் 20 பேரை சுட்டுட்டாங்கிறதுக்காக அந்த பக்கத்து நாட்டு மக்கள் 30 கோடி பேரை அழிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய வன்முறை. அதே இந்த இந்திய நாட்டு மக்கள் தானே 1000க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் நடுக்கடல்ல செத்து விழுறாங்க. அந்த நாட்டோட இவங்க போர் செய்ய வேண்டியது தானே? செய்யாது. ஏன்னா இந்த அதிகாரம், ஏன்னா அங்க இறக்குறது யாருன்னு பாகுபாடு பார்க்கும் இந்த அதிகாரம். சாவது தமிழன் தானே, சாவட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்க்கும் இந்த அதிகாரம். இந்த அதிகாரமும் அரசியலும் இல்லாத நாட்டையும் இல்லாத மொழியையும் உருவாக்க 60 வருஷமா முயற்சிக்குது. 100 பேருக்காக 10 பேரை கொல்லலாம்னு, ஒரு ஊருக்காக ஒரு வீட்டை இடிக்கலாம்னு, ஒரு மாவட்டத்துக்காக ஒரு ஊரை இழக்கலாம்னோ, ஒரு மாநிலத்துக்காக ஒரு மாவட்டத்தை விடலாம்னோ, ஒரு நாட்டுக்காக ஒரு மாநிலத்தை அழிக்கலாம்னோ, அந்த ஒரு நாட்டுக்காக அந்த ஒரு மாநில மக்கள் பேசக்கூடிய மொழியை அழிக்க நினைக்கிற சிந்தனைகள் எவ்வளவு பெரிய வன்முறை. அப்படி அந்த வன்முறையால பாதிக்கப்பட்ட அந்த ஒரு மாநில மக்கள் அவங்களையும் அவங்க நிலத்தையும் அவங்க மொழியை பாதுகாத்துக்கிறதுக்கு பேரு ரவுடியிசம், பிரிவினைவாதம், இனவெறியர்கள், தீவிரவாதிகள், நக்சலைட்டுகள்னு கூறியது அதிகார சிங்கங்கள். ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ தங்கம், வென்றால் போராளிம்பாங்க, தோற்றால் தீவிரவாதிகள் கோளையும்பாங்க. இந்திய ஒன்றியத்துல தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் அனைவரும் சிறுபான்மை மக்கள் தான். எப்பவுமே ஒரு பெரும்பான்மைக்கான அதிகாரம் சிறுபான்மை மக்களோட உணர்வுகளையும் உரிமைகளையும் பற்றி சிந்திக்காது. அதிகார சிங்கங்களால தமிழர்கள் மேல சுமத்தப்பட்ட வன்முறைகள் நாளைக்கு தெலுங்கர்கள் மேலையும், நாளை மறுநாள் கன்னடர்கள் மேலையும், அதுக்கு அடுத்த நாள் மலையாளிகள் மேலையும் நடக்கும். ஏன்னா அவங்க சிறுபான்மை தேசிய இன மக்கள். இப்படிப்பட்ட மக்களுக்காக சிவப்பு கொடியும் போராடி இருக்கு, கருப்பு கொடியும் போராடி இருக்கு, சிவப்பு கருப்பு கொடியும் போராடி இருக்கு. அப்படி அந்த மக்களுக்காக போராடி அதிகாரத்துக்கு வந்ததும் அந்த மக்களுக்கு எதிரான சுயநல அதிகார வன்முறைக்குள்ளால அடங்கி விடுது அந்த கொடிகள். இந்தியா மாதிரியான ஒன்றிய அதிகாரங்களும் உலக பன்னாட்டு நிறுவனங்களும் அந்த சிறுபான்மை மக்களோட வளத்தையும் நிலத்தையும் திருடுறதுக்காக தத்துவமும் கொள்கையும் இல்லாத கூத்தாடிகளை அந்த சிறுபான்மை மக்களுக்கான தலைவனா கட்டமைக்க விரும்புது அதிகார சிங்கங்கள். அப்படி அந்த அமைச்சர் மணியோட அதிகாரத்தாலையும் அரசியலாலையும் அழிக்கப்பட்டவன் தான் தமிழ்ச்செல்வன். மக்களுக்காக போராடுற ஒரு நல்ல தலைவனை சிங்க அதிகாரங்கள் துரோகத்தால வீழ்த்தும் போது அந்த நல்ல தலைவனை நேசித்த மக்கள் அந்த சிங்க அதிகாரங்களுக்கு கீழ் வரும்போது இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலை தான் உருவாகும். அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிரக்கணக்கான தமிழ்ச்செல்வன்களை உருவாக்கும். இழப்பதற்கு எதுவும் இல்லைங்கிற சூழ்நிலையில இருந்த தமிழ்ச்செல்வன் வன்முறை தான் பாதுகாக்கும் அப்படின்னு நம்பினான். அடிச்சா திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு தள்ளப்பட்டவன் தான் தமிழ்ச்செல்வன். கோயில்ல ஆடுகளை பலி கொடுத்து வேண்டவனுக்கு கடவுள் வரம் கொடுக்கும் போது தமிழ்ச்செல்வன் பல அதிகார சிங்கங்களை பலி கொடுக்க ஆரம்பிச்சான். பலி கொடுத்து படைகளை உருவாக்கினான். சதுரங்க ஆட்டத்துல நகர்ற சிப்பாய்களையும் ராஜாக்களையும் பார்க்காம நகர்த்துற கைகளையும் நோக்கங்களையும் பார்க்கணும். தமிழ் டீம் வந்துருச்சு. சிங்கங்கள் ஜெயிச்சிட்டாங்களா தாத்தா? சர்க்கஸ் கூடாரத்துல சிங்கத்தையும் பார்க்க முடியும், புலியையும் பார்க்க முடியும். ஏன்னா அந்த ரெண்டும் வேட்டை விலங்குகள். ஆனா ஆபத்தான விலங்கு எதுன்னா ஓநாய்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடின தலைவனை துரோகத்தால வீழ்த்தும் போது, கொலை செய்யும் போது பாதிக்கப்பட்டவனோட கோபத்துக்கு பதில் சொல்லணும். பாதிக்கப்பட்டவனுக்கு அதிகாரத்தோட நீதி, நேர்மை, சரி தப்பெல்லாம் பார்க்க மாட்டான். பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை. உனக்கு சிங்கங்களோட கதையையும் சொல்லிட்டேன், புலிகளோட வரலாற்றையும் சொல்லிட்டேன். இப்ப நான் உனக்கு சொல்ல போறது சிங்கங்களை வேட்டையாடின ஓநாய்களோட கதை. துரோகத்தால சூழ்ச்சியால வீழ்ந்தது நேத்து இன்னைக்கு உள்ள கதை கிடையாது. தமிழர்கள் அவங்களோட தாத்தன் ராவணன் காலத்திலிருந்து அவங்க அப்பன் பிரபாகரன் வரைக்கும் வீழ்ந்த வரலாறு. எதிரிகள் துரோகத்தையும் சூழ்ச்சியையும் அவர்களோட பாதுகாப்புக்கான வெற்றிக்கான ஆயுதமா கருதினார்கள். அதே துரோகத்தையும் சூழ்ச்சியையும் ஆயுதமா ஏந்திட்டு வந்தான் தமிழ்ச்செல்வன். அந்த துரோகத்தையும் சூழ்ச்சியையும் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் முருகனை வச்சு அமைச்சர் மணியோட மகனை கொன்னதும், அமைச்சர் மணியோட மனைவி தலையை வெட்டதும், அமைச்சர் மணி வீட்டுக்கு முருகனை அனுப்புனதும், சண்முகத்தோட குழந்தைய காட்டி அமைச்சர் மணிக்கு எதிராக சண்முகத்தை துரோகம் செய்ய வச்சதும், அமைச்சர் மணியை தர்மனுக்கு பலி கொடுத்ததும்,
சண்முகத்தோட குழந்தைய குட்டி சிறுத்தைக்கு காட்டி கொடுத்ததும், குட்டி சிறுத்தைய சண்முகத்துக்கு காட்டி கொடுத்ததும் அவன் தான் தமிழ்ச்செல்வன். இப்படி தமிழ்ச்செல்வனோட சதுரங்க ஆட்டத்தால் பாதிக்கப்பட்டு இழப்பதற்கு எதுவுமில்லைங்கிற நிலைமைக்கு வந்தான் சண்முகம். அமைச்சர் மணிக்காகவும் அவரோட சுயநலத்துக்காகவும் பல கொலைகளையும் கொடூரங்களையும் செஞ்சவன் தான் சண்முகம். போலீஸ் கருணாவை கொன்று அவனோட ரத்தத்தில் அதிகாரத்துக்கு எதிராக பேரறிவிப்பு செய்ய ஆரம்பித்தான் தமிழ்ச்செல்வன். வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையிலிருந்து 40,000 தம்பிகளும் அவங்களோட உணவுகளும் ஒசூர் தரவழியா 5 லாரியில போறாங்கன்னு தகவல் வந்திருக்கு. அவங்க நமக்கு வேணும். அதுக்காக நம்ம மொத்த பசங்களும் தயாராகணும். இந்த வேட்டையில சில மலைவாழ் மக்கள் நம்மளுக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்க. அதிகார சிங்கங்களால இழப்பதுக்கு எதுவுமே இல்லைன்ற நிலையில இருந்த உங்களுக்கு, உங்க கோவத்துக்கும் நிறைய அதிகார சிங்கங்களை இறையா போட்டிருக்கேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எனக்கு உதவி செய்யற உனக்கு உயிரையும் தருவோம் நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துவீங்க நம்புறேன்.